ஒரு டூ வீலர்ல 2 பேருக்கு மேல போனா அஃபென்ஸ், போலீஸ் பிடிச்சா ஃபைன் போடுது, ஓகே நான் ஏத்துக்கிறேன். மோட்டார் வாகன சட்டம் 128 கீழே அது வருது, நான் ஏத்துக்கிறேன். 4 வீலருக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, இத்தனை பேருக்கு மேல பயணிக்க கூடாது அப்படின்னு. அப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு பஸ் எடுத்துக்கிறோம். ஒரு பஸ்ல 53+2, 55+2, 57+2 இப்படி இருக்கும். அந்த பஸ்ஸோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கும். எந்த பஸ்ல ஒரு ட்ரிப்புக்கு 53 பேர் மட்டும் பயணிக்கிறாங்க, அப்ப அவங்களுக்குலாம் ஃபைன் இல்லையா? நான் தப்பு பண்றல, 2 பேருக்கு மேல போனா அஃபென்ஸ் வரும் இல்ல. அப்ப எத்தனை பஸ்ல 53 பேருக்கு மேல போறவங்க நீங்க ஃபைன் போட்டிருக்கீங்க? ஒரு பஸ்ல எத்தனை பேர் பயணிக்கணும் அப்படின்ட்டு அந்தந்த பஸ்ஸோட ஆர்சி புக்ல இருக்குது. அப்ப வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு தெரியாதா? அப்ப தெரிஞ்சு நடக்குதா? நான் 2 பேருக்கு மேல போறேன் எனக்கு கொடுத்து போலீஸ் ஃபைன் போடல. எத்தனை பஸ்களை மறைச்சு இந்த காவல்துறை ஃபைன் போட்டிருக்கு? சீட் பெல்ட் போடலன்னா குற்றம் சொல்லுது சட்டம். எத்தனை கவர்மெண்ட் பஸ்ல சீட் பெல்ட் இருக்கு? எத்தனை பேர் அதை பயன்படுத்துறாங்க? நான் 2 பேருக்கு மேல போனா குற்றம் அப்படின்னு சொல்றேன். இந்த சட்டம் தான் 53 பேருக்கு பயணிக்கிறதுக்கு வழிவகுக்குது. இதே சட்டம் தான். எந்த சட்டம் நான் பண்றது தப்புன்னு சொல்லுதோ அதே சட்டம் கவர்மெண்ட் ஆபீசர் காவந்து பண்ணுது. அப்ப சட்டம் யாருக்கானது? என்னங்க சார் உங்க சட்டம்? இப்ப நான் சொன்ன சங்கத்தில் தப்புன்னு ஏதாச்சும் ஒரு ஆபீசர் சொல்லட்டும், எவிடன்ஸோட நான் வந்து பாக்குறேன். அவங்கள சட்டம் அறிந்தால்தான் நமக்குண்டான அநியாயத்தை எதிர்க்க முடியும் என்ற கருத்தோடு மேலும் சட்ட தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.